ஹலோ பட்டுக்குட்டீஸ், இன்றைக்கி என்ன கதைன்னு பார்ப்போமா? ஆரவும் ஆராத்யாவோட கதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கவலையாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னங்க, ஆரவை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவன் டெய்லி ஒன்றை தொலைச்சிட்டு வரான். ஒரு நாள் எரேசர், ஒரு நாள் ஷார்ப்னர், இல்லைன்னா பென்சிலை ஷார்ப் பண்ணி குட்டி ஆக்கிடுறான். ரஃப் நோட்டை கூட தொலைக்கிறாங்க. டெய்லி அவனுக்கு இப்படி வாங்கி கொடுத்துட்டே இருக்கேன். அவனை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது. விடு, சின்ன பிள்ளைங்க தானே, சொல்லி கொடுத்தா சரியாயிடுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம், கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சரியாயிடுவாங்க. சரிங்க, சரி, இப்போ டைம் ஆச்சு, அவங்கள எழுப்புவோம். ஆரவ், ஆராத்யா, 2 பேரும் எந்திரிங்க. ஓகே மம்மி, இந்தா நான் எந்திரிச்சிட்டேன். நானும் எந்திரிச்சிட்டேம்மா. சரி, இப்போ 2 பேரும் போய் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. லேட் ஆகிடுச்சு, உங்கள் ஸ்கூல் வேன் வர டைம் ஆகிடுச்சு. சீக்கிரமாக குளிச்சுட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க. அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஓகேம்மா. அம்மா, நான் எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிட்டேம்மா. ஆராத்யா, நீ கிளம்பிட்ட. ஓகே, ஆரவ் கிளம்பிட்டானா? அம்மா, நான் என்னோடய ஷார்ப்னரை எங்கேயோ தொலைச்சிட்டேம்மா. நான் எவ்வளவோ தேடி பார்த்தும் அது எனக்கு கிடைக்கலம்மா. தேடி பார்த்துட்டேம்மா. நான் என்னம்மா பண்ணுறது? சரி, இப்போ லேட் ஆச்சு, நான் ஒன்று பண்ணுறேன். நான் உனக்கு மணி கொடுக்குறேன். நீ சீக்கிரமாக போய் ஒரு ஷார்ப்னர் வாங்கிக்கோ, அப்புறமா ஸ்கூலுக்கு போகலாம். ஓகேம்மா, மணி கொடுங்கம்மா. சீக்கிரமாக தாங்கம்மா மணி. இந்த வச்சுக்கோ, வாங்கிட்டு போ. லயா ஆண்டி, எனக்கு ஒரு ஷார்ப்னர் கொடுக்குறீங்களா? ஓகேடா கண்ணா, 5 rupees. ஓகே ஆண்டி, நான் 5 rupees தரேன். இந்தாங்க 5 rupees. இப்போது ஷார்ப்னர் கொடுங்க. இந்தப்பா, ஷார்ப்னர் வாங்கிக்கோ. இந்த ஷார்ப்னர் உனக்கு ஓகேவா? ஓகே ஆண்டி, நான் போகிறேன், லேட் ஆச்சு. ஓகே கண்ணா, ஸ்கூல் வேன் வந்துடுச்சு, 2 பேரும் கிளம்புங்க. பாய்மா, ஸ்கூல் வேனில் நாங்கள் போயிட்டு வரோம். பாய். ஸ்கூல் வேன் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங். எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிட்டீங்களா குட்டீஸ்? எல்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா. நான் எல்லாத்தையுமே எடுத்து பேக் ரெடி பண்ணிட்டேம்மா. ஆராத்னா, இன்றைக்கும் நீ ரெடி பண்ணிட்டியா? சரி, ஆரவ், உன்னோட பேக் எங்க? அம்மா, என்னோடய எரேசர் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேம்மா. நான் என்ன பண்ணுறதுமா? எரேசர் மட்டும் காணோம். எரேசர் இல்லாமல் இன்றைக்கி போக முடியாது. சரி, இந்த மணி வச்சுட்டு போய் ஒரு எரேசர் வாங்கிக்கோ. இப்போ ஸ்கூல் வேன் வந்தாச்சு, கிளம்பு. ஓகே மம்மி, நான் போகிறேன். பாய். டீனா ஆண்டி, எனக்கு ஒரு எரேசர் கொடுக்குறீங்களா? ஓகேப்பா, இந்தா எரேசர் வச்சுக்கோ, 10 rupees. ஓகே ஆண்டி, 10 rupees வாங்கிக்கோங்க. எரேசர் கொடுங்க. சரி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். எரேசர் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேப்பா. ஹே கண்ணுங்களா, திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகிட்டிங்களா? நான் எல்லாமே எடுத்து வச்சு ரெடி ஆகிட்டேன்ப்பா. என்னோடய பேகு ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. ஆரவ், நீ எடுத்து வச்சு ரெடி ஆகிட்டியா? இல்லைப்பா, நான் என்னோடய ரஃப் நோட் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. நானும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன்ப்பா, அதை காணோம். ரொம்ப தப்பு. இனிமேல் நான் இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன். உங்களுக்கு இனிமேல் எவ்ரி மந்த் வெறும் 100 rupees மட்டும் கொடுப்பேன். அந்த 100 rupeesல உங்களுக்கு என்ன திங்ஸ் தேவையோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கணும். ஏதாச்சும் தீர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் மந்த் தான் 100 rupees கொடுப்பேன். இதில் மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பிக்கி பேங்க்கில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மிச்ச மணி உங்களுக்கு தான். நீங்கள் அதை வச்சு ஏதாவது வாங்கிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அப்பா. 100 rupees மட்டும்தான் கொடுப்பேன் எவ்ரி மந்த். அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. ஆனால் அதில் மிச்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ண பாருங்கள். ஓகே டாடி, நான் சேவ் பண்ணி வைக்கிறேன் டாடின்னு ஆராதனா சொன்னான். ஆரவும் ஓகேப்பா, நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொன்னான். ஸ்கூல் போயிட்டு ஸ்டோர்ஸ்க்கு போயிட்டான். ஆண்டி, எனக்கு ஒரு ரஃப் நோட் கொடுங்க. ஓகேப்பா, 50 rupees கொடு. இந்தாங்க ஆண்டி, 50 rupees கொண்டு வந்திருக்கேன். இது வாங்கிட்டு எனக்கு ரஃப் நோட் கொடுங்க. ஓகேப்பா, அந்த நோட் எடுத்துகிட்டு போ. சரி ஆண்டி, பாய், நான் வரேன், கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. ஐயா, நிறைய 100 rupees இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பர்ஸில் போட்டு சேவ் பண்ணி வைக்கலாம். ஏதாச்சும் முக்கியமான அக்கேஷனுக்கு நம்ம ஏதாவது வாங்க முடியும். கண்ணுங்களா, நெக்ஸ்ட் மந்த் அம்மாவோட பர்த்டே வருது. நம்ம அதை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். அம்மாவுக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி அம்மாவை நம்ம எந்த வேலையும் செய்ய விடக்கூடாது. அம்மாவை நம்ம ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கணும். நீங்களும் உங்களால் முடிஞ்சால் ஏதாவது கிஃப்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அம்மா பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஆண்டி, நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்க வந்திருக்கேன்.
எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு சூப்பரான ஹேண்ட்பேக் கொடுக்குறீங்களா? அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சேம்மா. 800 rupees உங்ககிட்ட இருக்கா? இருக்கு ஆண்டி, இந்தாங்க 800 rupees. நான் சேவ் பண்ணி வச்ச மணி கொண்டு வந்திருக்கேன். அது வாங்கிட்டு எனக்கு அந்த சூப்பர் ஹேண்ட்பேக்கை கொடுங்க ஆண்டி. இந்தா எடுத்துக்கோ, இந்த ஹேண்ட்பேக் உங்கள் அம்மாவுக்கு கொண்டு போய் கொடு. வாவ், இது சூப்பராக இருக்குது, இது எங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஹே ஜாலி. ஐயோ, நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே, நம்ம எல்லா மணியும் காலி பண்ணிட்டோமே. நம்மக்கிட்ட இப்போ இந்த ஹாப்பி பர்த்டே கார்டு மட்டும்தான் இருக்குது. ஹாப்பி பர்த்டே மாமி, லவ் யூ, இந்த கார்டு தான் நம்ம கொடுக்கணும். ஆராதனால அவ்வளோ அழகாக அம்மாவுக்கு ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கா. ஆனால் நம்மக்கிட்ட எந்த மணியும் இல்லை. ஹே, அம்மா பர்த்டே வந்தாச்சு. நம்ம அம்மாவுக்கு இப்போது கேக் கட் பண்ண போகிறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மாமி, ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி, இப்போது அம்மாவுக்கு உங்களோட கிஃப்ட்ஸ் கொடுங்க. அம்மா, என்கிட்ட இந்த கார்டு மட்டும்தாம்மா இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்காதாம்மா? நான் அந்த சின்ன கார்டு மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். ஐயோ இல்லைடா செல்லம், நீ என்னோட கண்ணு குட்டி இல்லை. நீ கார்டு கொடுத்தா உன்னை பிடிக்காமல் போயிடுமா என்ன? ஐ லவ் யூடா செல்லம். நீ கார்டு கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் அம்மாவுக்கு நீ எப்போவுமே ரொம்ப பிடிச்ச ஆரவ் குட்டி செல்லந்தான். நீ கவலைப்படாத, ஓகேவா? உன்னோட கார்டு அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ வாண்ட் டு ஹக் யூ. இதுக்கு தான் அம்மா சொன்னேன், உன்னை எதுவுமே மணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, சேவ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம முக்கியமான டைமில் நம்ம கையில் மணி இருக்கும், நம்ம தேவைப்பட்ட திங்ஸ் வாங்கிறதுக்கு. அதுக்கு தான் அம்மா சொன்னேன். சரிம்மா, நான் இனிமேல் வேஸ்ட் பண்ண மாட்டேம்மா. டேய், நீ ஒரி பண்ணாதடா ஆரவ். நான் என்னோடய ஹேண்ட்பேக்கை நம்ம 2 பேரும் சேர்ந்தே அம்மாவுக்கு கொடுக்கலாம். அம்மா ரொம்ப ஹாப்பியாக வாங்கிப்பாங்க. நீ வாடா, நீ கவலைப்படாத. ஓகே ஆராத்யா, வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அம்மாவுக்கு இந்த பர்த்டே கிஃப்ட்டை கொடுப்போம். என் செல்லங்களா, தேங்க்யூடா கண்ணுங்களா. அம்மாவோட பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிட்டீங்க. இனி இன்னொரு கதையில் பார்ப்போமா குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக். அது வரைக்கும் பாய்.